மக்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இடம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குதா? லண்டன்ல இருக்கிற இங்கிலாந்து தேசத்தினுடைய பார்லிமெண்ட் கட்டடத்தில் இருக்கிற இந்த கிளாக் டவர், இதுக்கு பேர் பிக் பேன் என்பது. அதிலிருந்து வரக்கூடிய சத்தம் ரொம்ப இனிமையா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். இது உலக பிரசித்தி பெற்ற ஒரு கிளாக் டவர். இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல? தினமும் இதெல்லாம் பார்க்கிறதற்கு லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வருகிறார்கள். அதில் இருந்து கொண்டு உங்களோடு பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். இந்த கிளாக் டவர் நேரத்தை காண்பித்து கொண்டே இருக்கும். இப்பொழுது காலையில் இத்தனை மணி ஆகிவிட்டது, மாலையில் இத்தனை மணி ஆகிவிட்டது என்று நேரத்தை காண்பித்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லி இருக்கிறார். நேரத்தை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். நேரம் போயிட்டா திரும்ப நமக்கு வராது. நேரத்தை வீணாக்கிட்டா அவ்வளவுதான், போனது தான். அதனால தான் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒவ்வொரு நாளையும் நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். இந்த நாள்ல என்னென்னலாம் செய்ய போறீங்க, அதுக்கான பிளான் வைத்து அதையெல்லாம் இந்த நாளைக்குள்ள நீங்க செய்து முடிக்கணும். இந்த நாளை விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்காது. அதனால காலத்து குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். சரியா? நேரத்தை வீணாக்காதுங்க. ஆண்டவர் கூட இருந்து அழகாய் உங்களுக்கு நடத்தி தருவார். சரி, இந்த நாள் ஆண்டவர் இன்னைக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்குறீங்களா? பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவளாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏதோ ஒரு கலக்கம் உங்களுக்கு இருக்குது, அப்படித்தானே? காலையில் எழுந்த போதே ஒரு கலக்கம் உள்ளத்துல. இதுக்கு என்ன செய்யறது, அதுக்கு என்ன பண்றது, இவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது, இவங்களுக்கு நான் என்ன மாதிரி காரியங்களை செய்து முடிக்கிறது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே.